சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிலாய் இரும்பு ஆலையில் இருந்து விஷவாயு தாக்கியதில் பணியில் இருந்த 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் மாவட்டத்தில் பிலாய் இரும்பு உருக்கு ஆலை அமைந்துள்ளது. இந்த ஆலையில் நேற்று இரவு 6:30 மணி அளவில் தண்ணீர் குழாய் ஒன்றில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக விசைத்தன்மை வாய்ந்த வாயு கசிந்தது. இதை சுவாசித்த அந்த ஆலையின் துணை மேலாளர்கள் 2 உள்ளிட்ட 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விஷவாயு கசிவை சுவாசித்த 30க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்தனர். இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே இந்த விபத்தில் பாதிப்படைந்தவர்களில் 11 பேரின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் ராமன் சிங் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகத்தில் ஜூன் 1ஆம் தேதி முதல் மின்தடை முற்றிலும் நீங்கும் என்று முதலமைச்சர் அறிவித்தும் இன்னும் தமிழகத்தில் மின்வெட்டு தொடர்ந்து கொண்டிருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் 3 மாதங்களில் மின்வெட்டு பிரச்சனையை தீர்ப்போம் என கூறி ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா இன்னமும் மின்வெட்டை சரி செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்களுடன் 15 ஆண்டு காலத்திற்கு மின்சாரத்தை பெறுவதற்கு தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதால் அந்த 15 ஆண்டு காலத்திற்கும் தமிழக அரசு சார்பில் மின் உற்பத்தி திட்டங்கள் தொடங்கப்படாதா என்று திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அனல் மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் பெறப்படும் 2500 மெகாவாட் மின்சாரத்திற்கு முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட மின் திட்டங்கள் தான் காரணம் என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்பட்ட சிவில் சர்வீஸ் தேர்வில் தமிழகத்தைச் சேர்ந்த 109 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். IAS, IPS உள்ளிட்ட மத்திய அரசு உயர் பதவிகளை நேரடியாக நிரப்பும் வகையில் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டுதோறும் சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காலியாக உள்ள 1030 பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு முதல்நிலை தேர்வு நடத்தப்பட்டது. சுமார் 5 லட்சம் பேர் எழுதிய இந்த தேர்வில் முதன்மை தேர்வு, நேர்காணல் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுகளின் முடிவில் 1122 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இறுதி தேர்வு முடிவுகள் UPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் தமிழகத்தில் இருந்து 109 பேர் தேர்வாகியுள்ளனர். தேனியைச் சேர்ந்த ஜெயசீலன் என்பவர் தமிழகத்தில் முதலிடத்தையும், ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கோபி 2ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் பிறவிலேயே பார்வையிழந்த சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த மாணவி ஃபினோசெஃபன் இந்த தேர்வில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார். தர்மபுரி அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது வேன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தர்மபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு ஏற்றிய நிலையில் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக ஓமலூரை